வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ருத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே. முதலாவது விடயம் பார்த்தோமாக இருந்தால், பெல்ஜியம் நாட்டில் இருக்கின்ற ஐரோப்பிய நேச நாட்டு படைகளினுடைய உச்ச தலைமையகத்திலே, அதாவது SHAPE எனப்படுகின்ற நேட்டோவினுடைய உச்ச தலைமையகத்திலே பயிற்சியாளராக பணியாற்றி வந்த கனடிய பெண்ணொருவர் சீனாவிற்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருப்பது தொடர்பான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த நிலையிலே இவரை பற்றிய மேலதிக சில தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. பிவேய் ஷாங் என்று அழைக்கப்படுகின்ற இவர் கிளேர் மற்றும் கெட்டினா ஆகிய மாற்று பெயர்களை பயன்படுத்தியும் வந்திருக்கின்றார். முன்பு ஸ்டாட்டிஸ்டிக் கனடா மற்றும் கனடிய விண்வெளி முகமை மற்றும் உலக வர்த்தக அமைப்பு ஆகியவற்றிலே பணியாற்றிய அனுபவம் கொண்ட இவர் செயற்கை நுண்ணறிவு, தானியங்கி வாகனங்கள் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளிலே நிபுணத்துவம் பெற்றவர். கனடிய உளவுத்துறையினுடைய அதாவது CSIS பாதுகாப்பு அனுமதியை பெற்ற பின்னரே இவர் நேட்டோ அமைப்பில் இணைந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர் ஜாமீன் கோரியிருக்கின்ற விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டு நீதிமன்ற காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த 4 தினங்களாக இவருடைய கைது கனடாவை மையப்படுத்திய சர்வதேச அரசியலிலே, குறிப்பாக பாதுகாப்பு தொடர்பான செய்திகளிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருந்தது. இந்த நிலையில்தான் இவருடைய இந்த பின்னணி தகவல்களும் வெளியாகி இருப்பது மேலும் பரபரப்பை கூட்டியிருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால் நேர்களே, 18 ஆண்டுகளாக குழந்தைக்காக காத்திருந்த ரூலா பவுச்சாலா மற்றும் ஜீன் எபோ கெனாம் என்கின்ற தம்பதியினர், இவர்கள் கியூபெக்கை சேர்ந்தவர்கள். இவர்கள் லெபனான் நாட்டின் சர்வதேச தத்தெடுப்பு முகமை மூலமாக 5 மாத குழந்தையான லியானாவை தத்தெடுத்தார்கள். தற்போது அந்த குழந்தைக்கு 22 மாதங்கள் ஆகிறது. தாய் மற்றும் குழந்தை இருவருமே போர் சூழல் நிறைந்த லெபனானிலே சிக்கியிருக்கின்றார்கள். கியூபெக் அரசிடம் கிட்டத்தட்ட 12 வருடங்களாக அவர்கள் தத்தெடுப்புக்காக காத்திருக்கிறார்கள். அது சாத்தியமாகாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் சர்வதேச தத்தெடுப்பு முகமை ஒன்றை பயன்படுத்தி லெபனானில் இருக்கின்ற இந்த குழந்தையை தத்தெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே கியூபெக் அரசினுடைய முன் அனுமதியை பெறாமல் இந்த தத்தெடுப்பு நடைபெற்றதால் இதனை சட்டபூர்வமாக ஏற்க இயலாது என்று சொல்லி மாகாண சுகாதார அமைச்சகம், அதாவது MSS திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது. சர்வதேச விதிகளான ஹேக் ஒப்பந்தத்தின்படி உரிய வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்று அரசு தரப்பிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழந்தையினுடைய தந்தை தற்போது கனடாவுக்கு திரும்பி இருக்கின்ற நிலையிலே தாயார் லெபனானிலே ட்ரோன் தாக்குதல் அச்சங்களுக்கு மத்தியில் குழந்தையுடன் தவித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார். கியூபெக் அரசு அனுமதி மறுத்தால் தங்களது உடைமைகள் மற்றும் வேலைகளை துறந்து ஒன்டாரியோ மாகாணத்துக்கோ அல்லது வேறு நாட்டுக்கோ குடிபெயர தயாராக இருப்பதாக குழந்தையினுடைய தந்தை உருக்கமாக தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்தி சமூக வலைதளங்களிலே அந்த தம்பதியினருக்கு ஆதரவான உருக்கமான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்ற அதேவேளை கனடாவின் மாகாணங்களுக்கு இடையிலான கொள்கை முடிவுகளில் இருக்கின்ற பாரிய அளவிலான வேறுபாடுகளையும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால் நேர்களே, கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள புதிய சுங்க வரிகளை மறுபரிசீலனை செய்யுமாறு அமெரிக்காவின் 2 முக்கிய தொழிற்சங்கங்கள் அதிபர் டிரம்பின் வர்த்தக பிரதிநிதியான ஜெமிசன் கிரீருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றது. சுமார் 1.45 மில்லியன் தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற யுனைடெட் ஸ்டீல் ஒர்க்கர்ஸ் மற்றும் இயந்திரவியலாளர்கள், விண்வெளி தொழிலாளர்கள் சர்வதேச சங்கம் எனப்படுகின்ற IAM ஆகியவை இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது. மெக்சிகோ மற்றும் சீனா போன்ற நாடுகளின் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை ஒப்பிடுகையிலே கனடாவுடனான அமெரிக்காவின் வர்த்தகம் கூலி, தொழிலாளர் உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழல் விதிகளில் ஒத்துப்போவதாக தொழிற்சங்க தலைவர்களான ராக்சன் பிரவுன் மற்றும் பிரைன் பிரைண்ட் ஆகியோரும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே பல தசாப்தங்களாக நம்பகமான கூட்டாளியாக இருக்கின்ற கனடாவுடனான வர்த்தக உறவை பாதிக்காத வகையிலே கொள்கைகளை மாற்றியமைக்க அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதேவேளை நேர்களே, கனடாவின் வான்கூவரை தலைமையிடமாக கொண்டு செயற்படுகின்ற சர்வதேச குற்றக்குழுவைச் சேர்ந்த 30 வயதான அம்ரித் பால் சிங் என்பவரை அமெரிக்காவின் FBI தனது மிகவும் தேடப்படும் நபர்களின் பட்டியலில் இணைந்திருக்கின்றது. ரவீந்தர் தண்டா குற்றக்குழுவுடன் தொடர்புடைய இவர் அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ முழுவதும் கொகைன் மற்றும் மெதபெட்டமைன் ஆகிய போதைப் பொருட்களை பெரிய அளவில் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார். லாஸ் ஏஞ்சல்ஸ் முதல் அமெரிக்க கனடா எல்லை வரை சரக்கு லொரிகள் மூலமாக வாராந்தம் 100கணக்கான கிலோ போதைப்பொருள் கடத்தப்பட்ட வழக்கிலே இவருக்கு எதிராக கடந்த ஜூன் 23 அன்று அமெரிக்க கூட்டாட்சி
கைது வாரண்டை பிறப்பித்திருக்கின்றது. இந்த குழுவின் முக்கிய தலைவரான ரவீந்தர் சிங் தண்டா மற்றும் அவரது கூட்டாளிகள் சமீபத்திலே பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே கைது செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நேயர்களே, அல்பர்டாவின் ஹைரிவர் பகுதியிலே 36 வயதான கெய்லா பிளீக்கர் என்கின்ற பெண் தனது வீட்டுக்குள்ளே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திலே ஜெராட் ஸ்டோப் என்கின்ற 36 வயதான நபர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை இலக்கம் 112 ஸ்ட்ரீட் ஈஸ்ட் பகுதியில் இருக்கின்ற அவருடைய வீட்டிலிருந்து 2 முறை காவல்துறைக்கு அவசர அழைப்புகள் வந்திருக்கின்றது. முதல் அழைப்பு சந்தேக நபரிடமிருந்து வந்திருக்கின்றது. அதில் அவர் கூறிய குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று போலீசார் கண்டறிந்தார்கள். இரவு 9:28 அளவிலே வந்த 2வது அழைப்பை அடுத்து அந்த இடத்திற்கு சென்ற போலீசார் துப்பாக்கி கொண்டு காயங்களுடன் உயிருக்கு போராடிய அந்த பெண்ணை மீட்டு மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பினார்கள். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குற்றச்சாட்டப்பட்ட ஸ்டோப் இதற்கு முன்பும் பல வன்முறை வழக்குகளில் தொடர்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, ஓட்டலோ பகுதியைச் சேர்ந்த 63 வயதான கிரிகரி பவர் என்கின்ற மூத்த டெக்வாண்டோ பயிற்சியாளர் 20 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னிடம் பயிற்சி பெற்ற 11 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு நிபந்தனையுடன் கூடிய 2 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 3 ஆண்டுகள் தண்டனை கண்காணிப்பு விதிக்கப்பட்டிருக்கின்றது. 2002 முதல் 2004 வரை தேசிய சாம்பியனாக்கி காட்டுவதாக கூறி 15 முதல் 17 வயதுக்குட்பட்ட அந்த மாணவியை தனது வீட்டிலேயே தங்க வைத்து பலமுறை பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கின்றார். குற்றவாளியான பவரினுடைய பெயர் கனடாவினுடைய தேசிய பாலியல் குற்றவாளிகள் பதிவேட்டிலே 20 ஆண்டுகளுக்கு இடம்பெறும் என்றும் மேலும் குழந்தைகளுடன் அவர் தொடர்பு கொள்ள தடையும் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நேர்களே, மொன்றியலினுடைய வெல்ரே செயின்ட் மைக்கேல் பார்க் எக்ஸ்டென்ஷன் பகுதியிலே நள்ளிரவு 2 மணியளவிலே சாலை போக்குவரத்து விதிகளை மீறியவர்களை விசாரிக்க சென்ற 2 காவல்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 25 வயது இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நபர் அதிகாரி ஒருவரிடமிருந்து ஆயுதத்தை பறிக்கவும் முயற்சி செய்திருக்கின்றார். தாக்குதலில் அதிகாரிகளுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக 2 இளம் பெண்களும் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார்கள். கைதானவர்கள் மீது காவல்துறை அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மற்றும் தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதேவேளை நேர்களே, கனடாவின் தலைநகர் ஒட்டாவாவிலே கடந்த ஜூன் மாத இறுதி முதல் இதுவரை 10க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை புகார்கள் பதிவாகி இருப்பதால் தனியாக செல்பவர்கள் கூடுதல் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தி இருக்கின்றது. குறிப்பாக முன் அறிமுகம் இல்லாத நபர்களால் பல பெண்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை கிழக்கு ஒட்டவாவில் குழந்தையை ஸ்ட்ரோலரில் தள்ளிக்கொண்டு சென்ற பெண்ணொருவரை மர்ம நபரொருவர் கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார். இந்த தொடர் சம்பவங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை அல்ல என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தாலும் மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்குமாறும் சந்தேகத்துக்கிடமான செயற்பாடுகள் குறித்து உடனடியாக தெரிவிக்குமாறும் காவல்துறை துணைத் தலைவரான பெட்சியா வெர்குசன் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இதேவேளை நேர்களே, 30 ஆண்டுகளுக்கு முன்பு டொரண்டோ காவல் அதிகாரியான டாட் பெய்லிஸ் என்பவரை சுட்டுக் கொன்ற கிளின்டன் கெயில் என்கின்ற குற்றவாளிக்கு தற்போது 4வது முறையாக பரோல் வழங்க மறுக்கப்பட்டிருக்கின்றது. 1994 ஜூன் மாதம் போதைப்பொருள் கடத்தல் சந்தேக நபரான கெயிலை பிடிக்க முற்பட்ட போது 25 வயதான காவல் அதிகாரியான டாட் பெய்லிஸ் தலையில் சுடப்பட்டு உயிரிழந்தார். அவருடன் சென்ற மற்றொரு காவல் அதிகாரி மைக் லியோன் படுகாயமடைந்தார். இந்த வழக்கிலே முதல்நிலை கொலை குற்றத்திற்காக 25 ஆண்டுகள் பரோல் இல்லாத ஆயுள் தண்டனையை பெற்ற கெயில் தற்போது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கின்ற குறைந்தபட்ச பாதுகாப்பு சிறையிலே தண்டனையை அனுபவித்து வருகிறார். இதேவேளை நேர்களே, 2006 செப்டம்பர் 17 அன்று ஸ்கேர்பரோவில் இருக்கின்ற தனது வீட்டினுடைய பின்புறம் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையிலே தலையில் நாடா சுற்றப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டு கிடந்த 21 வயதான பெட்ரிக் சாண்டோஸ் என்பவருடைய வழக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தீர்க்கப்பட்டிருக்கின்றது. மரபணு தொழில்நுட்பம் மற்றும் பலகட்ட விசாரணைகளுக்கு பிறகு சம்பவ இடத்திலே கிடைத்த DNA ஆதாரங்கள் மூலம் ஹாமில்டனை சேர்ந்த 43 வயதான பியர் ஒகானர் என்கின்ற நபர் கைது செய்யப்பட்டு அவர் மீது தற்போது முதல்நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மூச்சு விட முடியாதபடி தலையில் நாடாவை சுற்றியதில் சாண்டோஸ் மூச்சு திணறி இறந்திருக்கலாம் எனவும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இந்த கடத்தல் மற்றும் கொலையிலே ஈடுபட்டிருந்திருக்கலாம் எனவும் டிடெக்டிவ் சார்ஜென்டான ஸ்டீவ் ஸ்மித் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை நேர்களே, டொரண்டோவின் ஸ்கேர்பரோ பகுதியிலே இஸ்லாமிய சமூகத்தினரை குறிவைத்து கொலை மிரட்டல் விடுத்த வழக்கிலே 37 வயதான ரொஹமன் லியோ ட்ரெபால் என்கின்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஜூலை 17 அன்று ஓர்டன் பார்க் மற்றும் பிரிமோட்டன் டிரைவ் பகுதியில் ஏற்பட்ட வாய்மொழி தகராறை தொடர்ந்து அவர் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு எதிரான வன்முறை அச்சுறுத்தல்கள் அடங்கிய மின்னஞ்சலை ஒரு நபருக்கு அனுப்பியிருக்கின்றார். மத வெறுப்புணர்வு காரணமாக இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கூறி காவல்துறையினர் அவர் மீது மிரட்டல் மற்றும் அச்சுறுத்தல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார்கள்.
இதேவேளை நேர்களே, நோவாஸ்கோஷியாவினுடைய டார்ட்மவுத் பகுதியில் இருக்கின்ற மெக்டொனால்ட் பாலத்திலே மின் மிதிவண்டி, அதாவது பைக்கிலே சாலையை கடக்க காத்திருந்த நபர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் வேண்டுமென்றே அதிவேகமாக மோதிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி திடீரென தவறான திசையில் திரும்பி வந்து பைக் லைனில் நுழைந்து இந்த விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடி இருக்கின்றார். இதில் பாதிக்கப்பட்ட நபரினுடைய முதுகு மற்றும் மணிக்கட்டிலே பலத்த காயம் ஏற்பட்டிருக்கின்றது. கருப்பு நிற ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வந்த வெள்ளையின நபர் இந்த செயலில் ஈடுபட்டதாக தெரிவித்த காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியுடன் அவரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இதேவேளை நேர்களே, நோவாஸ்கோஷியாவினுடைய லோயர் சாக்கில் பகுதியிலே இருக்கின்ற நெடுஞ்சாலை 102 கடந்த வியாழக்கிழமை மாலை 4:30 மணியளவிலே ஒரு பெரும் விபத்து ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. வடக்கு நோக்கி சென்ற வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மைய தடுப்பை தாண்டி எதிர்ப்புறம் வந்த டொயோட்டா RAV4 வாகனம் மீது பயங்கரமாக மோதியது. காற்றில் தூக்கி வீசப்பட்ட அந்த வேன் தொடர்ந்து 3 வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்திலே 3 காயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே பகுதியில் மாலை 5:15 மணியளவிலே போக்குவரத்து நெரிசல் காரணமாக நின்றிருந்த வாகனங்கள் மீதும் ஒரு சரக்கு லோரி மோதியதால் மற்றொரு தொடர் விபத்தும் ஏற்பட்டிருந்தது. தற்போது விபத்துகளுக்கான அடிப்படை காரணங்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். இதேவேளை நேர்களே, கனடாவினுடைய போக்குவரத்து நிறுவனமான மெட்ரோலிங்க்ஸ் நிறுவனமானது சிம்கோ ஏரியிலே சட்டவிரோதமாக டீசல் எரிபொருளை கலந்த குற்றத்திற்காக பேரி மாகாண நீதிமன்றத்தினால் $1,85,000 அபராதத்தை எதிர்கொண்டிருக்கின்றது. கடந்த ஆகஸ்ட் 2022 அலாண்டிகோ நிறுவனத்திற்கு கிழக்கே கெம்பன் பெல்ட் விரிகுடாவிலே எரிபொருள் கசிந்த சம்பவத்திலே அந்த நிறுவனம் குற்றத்தை ஒப்புக்கொண்டது. இந்த அபராத தொகையுடன் கூடுதலாக 25% பாதிக்கப்பட்டோருக்கான கூடுதல் அபராதமாகவும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விதமாக தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அபராதத்தை செலுத்த 120 நாட்கள் அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை நேர்களே, ஸ்பெத்கோனா கவுண்டியில் இருக்கின்ற ஆண்டனி ஹெட்வே டிரைவ் பகுதியிலே கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 6:28 அளவிலே ஒரு விபத்து ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. இதில் 23 வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டி படுகாயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். பேஸ்லைன் ஸ்ட்ரீட்டின் வெளியேறும் பாதையிலே சென்று கொண்டிருந்த அவர் மீது வடக்கு நோக்கி அதிவேகமாக வந்த ஒரு கார் ஒன்று மோதி இருக்கின்றது. விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தாமல் தப்பியோடிய நிலையிலே அவரை பிடிக்க டேஷ்கேம் காணொலிகளை வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரியிருக்கின்றார்கள். 2008-2011 மாடல் ஜெனிசிஸ் குபே ரக கார் தான் அவரை மோதி இருக்கின்றது. இதேவேளை நேர்களே, மேற்கு எட்மண்டன் பகுதியில் இருக்கின்ற விண்டபன் சாலை மற்றும் 103வது அவென்யூ அருகிலே கடந்த வியாழக்கிழமை மாலை 2:35 மணியளவிலே சல்பூரிக் அமிலத்தை ஏற்றிச் சென்ற டேங்கர் லோரியினுடைய டயரிலே திடீரென்று தீப்பிடித்தது. எட்மண்டன் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரும் அபாயகரமான இரசாயனங்களை கையாளுகின்ற சிறப்பு குழுவினரும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து மதியம் 3:52 மணிக்குள் தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். ரசாயன கசிவோ அல்லது உயிர் சேதமோ எதுவுமே ஏற்படவில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். தீ விபத்துக்கான காரணம் குறித்த விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதேவேளை நேர்களே, நேற்றைய தினம் ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள். கனடாவினுடைய லண்டன் நகரிலே இலக்கம் 131 பேஸ்லைன் ரோட்டிலே ஒரு வீடு ஒன்று பயங்கரமாக வெடிச்சு சிதறி இருந்த தொடர்பான செய்தியை பார்த்திருப்பீர்கள். இந்த நிலையிலே அதற்காக நில உரிமையாளர் ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அதை பார்த்தமாக இருந்தால் அந்த வீடு நீண்ட காலமாக கைவிடப்பட்ட நிலையில் இருந்ததாக பொதுமக்கள் மற்றும் நகரசபை உறுப்பினரான ஸ்கைலர் பிராங்க் ஆகியோர் குற்றம் சாட்டிய நிலையிலே அதனை நிலத்தின் உரிமையாளரான அசிப் ஷேக் மறுத்திருக்கின்றார். சில வாரங்களுக்கு முன்பு வரை அது வாடகைக்கு விடப்பட்டிருந்ததாகவும் முறையாக பூட்டப்பட்டிருந்ததாகவும் அவர் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். அப்பகுதியில் உள்ள வீடற்றோர் அல்லது போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களால் எரிவாயு குழாயில் கசிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என அவர் சந்தேகம் தெரிவித்திருக்கின்றார். ஒன்டாரியோ தீயணைப்பு துறையினர் வெடி விபத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டறிகின்ற தீவிர விசாரணையிலே தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். இதேவேளை நேர்களே, வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்ற பிறகும் அது தானாக நகர்ந்து சென்று விபத்தை ஏற்படுத்துகின்ற அபாயம் இருந்ததனால் கனடாவில் சுமார் 37,000 பென்ஸ் கார்களை திரும்ப பெறுவதாக அந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. 2019 முதல் 2026 வரையிலான மாடல்களான A கிளாஸ், C கிளாஸ், CLA கிளாஸ் உள்ளிட்ட பல மாடல்களில் இருக்கின்ற ஓட்டுநர் பக்க கதவினுடைய பூட்டிலே இருக்கின்ற மைக்ரோ சுவிட்சிலே ஈரம் புகுந்து துருப்பிடிக்கும் பிரச்சனை கண்டறியப்பட்டிருக்கின்றது. இதனால் கதவை திறக்கும் போது ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் பிரேக் செயற்படாமல் போக வாய்ப்பு இருக்கின்றது. வாகன உரிமையாளர்கள் பார்க்கிங் பிரேக்கை கட்டாயம் பயன்படுத்த வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சுவிட்ச்கள் டீலர்கள் மூலமாக இலவசமாக மாற்றி கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவிலும் ஏற்கனவே 3 லட்சம் வாகனங்கள் இதே காரணத்திற்காக திரும்ப பெறப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நேர்களே, அலிஸ்டன் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான கோரி சிமான்ஸ்கி என்கின்ற ஒரு இளைஞரை காணவில்லை என்று சொல்லி ஒன்டாரியோ மாகாண காவல்துறை அறிவித்திருக்கின்றது.
ஜூலை 14 அன்று மாலை 6 மணி அளவிலே அவர் விக்டோரியா ஸ்ட்ரீட்டிலே கடைசியாக காணப்பட்டிருக்கின்றார். 6 அடி உயரம், 230 பவுண்டுகள் எடை கொண்ட அவர் வெளிர் நீல நிற டொராண்டோ மேபிள் லீவ்ஸ் டிஷர்ட், கிழிந்த ஜீன்ஸ் மற்றும் ஜோர்டான் காலணிகளை அணிந்திருந்தார். அவரது உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு குறித்து குடும்பத்தினர் மிகுந்த கவலையில் இருப்பதால் தகவல் தெரிந்தவர்கள் 1888-310-1122 என்கின்ற எண்ணிலே காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதேவேளை நேர்களே, ஒட்டலு பிராந்திய காவல்துறையினர் கீகி என்று அழைக்கப்படுகின்ற, அதாவது அவருடைய செல்ல பெயர் கீகி, அலோரி என்கின்ற 12 வயதான சிறுமியை காணவில்லை என்று அறிவித்து தற்போது தீவிரமாக தேடி வருகிறார்கள். கடந்த ஜூலை 28 அன்று கிச்னரில் இருக்கின்ற ஸ்டெர்லிங் அவென்யூ சவுத் மற்றும் ஹோமவாட்சன் பவுல்வர்ட் பகுதியிலே அவர் கடைசியாக காணப்பட்டிருக்கின்றார். 5 அடி 6 அங்குல உயரம் கொண்ட இந்த சிறுமி தற்போது டொரண்டோ பகுதியில் இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள். சிறுமியினுடைய பாதுகாப்பு குறித்து கவலைகள் நிலவுவதால் பொதுமக்களின் உதவியை காவல்துறை நாடியிருக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேர்களே, செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும், நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துரையிலும் வீடியோவினுடைய இறுதியிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாட்ஸ்அப் குழுவிலே உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள். ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் வாட்ஸ்அப் குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படாது. நன்றி.